தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அங்கே மகிழ்ச்சி பொங்கிற்று. இறைவனுடைய பிரசன்னம் அங்கே உருவெடுத்ததை நம்மால் உணர முடிகின்றது. எனவே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்னையை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் மகிழ்ச்சி ஆராய் பெருக்கெடுத்து ஓடவும் இறைவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமுடன் மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, CBSE அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை மாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை மாற்றிக்காகவும், பென்சே பிறந்தநாள் நன்றியாகவும், ஜோனா குழந்தை வரம் வேண்டியும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், ஜோ, ஜபா, சாந்தி, மீனா, ஜெசி குடும்பத்தினர் இறையாசர் வேண்டியும், டேசி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும், விரைவில் உடல் நலம் பெறவும், அருட்சகோதரி பவுலின் பணி சிறக்கவும், அந்தோனி ராஜ் திருமணம் நடைபெறவும், அருட்சகோதரி நிர்மலா இறைப்பணி சிறக்கவும், அருட்சகோதரி மரீனா நன்றியாகவும் இறைப்பணி சிறக்கவும், அம்புரோஸ் ரெஜினா மேரி வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் நன்றியாகவும், ஜெயபால் இறுதி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும், புஷ்பத்தரேஸ் ஆபிரகாம் ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், சார்லஸ் கிறிஸ்டினா நன்றியாகவும், ஆக்னேஸ் கண் முழுவதும் நலம் பெறவும் நன்றியாகவும், சித்ரா தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறவும், மரியம்மாள் உடல் உள்ள நலன் வேண்டியும், மாணிக்கம் சுதா குடும்பத்தினர் நன்றியாகவும், தாய்சை உடல் நலன் வேண்டியும், ரத்னசாமி சகாயமரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுடைய வளமான எதிர்காலத்திற்காகவும், அருட்சகோதரி ராணி என்னுடைய நாம விழாவில் அவர்களுக்கு இறைவன் தேவையான அருளையும் ஆற்றலையும் ஆசிரை தந்து வழிநடத்துமாறு இந்த பலியிலே உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த கருத்துக்களோடு கடந்த 2 ஆண்டுகள் இறைவன் வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தனை வழியாக எனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை இனி அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Praise
விண்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. தந்தையினின்று நீதியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் நஞ்சாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் காலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருதரித்திருந்த புனித கன்னிமரியான் உமது ஏவுதலால் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செய்தீரே. தம் அன்னையின் திருவயிற்றில் இருந்த உம் திருமகனை புனித திருமுழுக்கு யோவான் அக்களிப்புடன் கண்டுணர்ந்தான். அதை கிறிஸ்துவை திருநிகழ்ச்சியில் நாங்களும் சந்தித்து போற்றி பெருமைப்படுத்தி பேருவகை கொள்வோமாக. உமோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 14 முதல் 18 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும்.
உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன். ஆகவே இனி நீ இடிபடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்சமாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 1. உயிருள்ள இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே
அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுவது அல்லது நமக்கு அழைப்பு கொடுப்பது என்னவென்றால், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய சந்திப்பு மற்றும் அன்னை மரியாளுடைய பணி சேவையை குறித்து நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தவுடனே அங்கே ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இத்தகையதொரு மகிழ்ச்சி வெள்ளம் அங்கே பெருக்கெடுத்து ஓடியது என்று நாம் பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை யார் யாரெல்லாம் சந்தித்தார்களோ, அந்த உடன்படிக்கை பேழை எங்கிருந்ததோ அங்கிருந்த அனைவருமே இறைவனுடைய ஆசிரை பெற்றவர்களாக, இறைவனுடைய அருளால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடியது. அந்த உடன்படிக்கை பேழை சென்ற இடமெல்லாம் இறைவனுடைய அருட்கரம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியதை பழைய ஏற்பாட்டு நூலிலே நாம் வாசிக்கின்றோம். அதே ஒரு நிகழ்வு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது நிகழ்கின்றது. அன்னை மரியாள் நற்கருணை பேழையாக மீட்பராம் மெசியாவை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து சென்று எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது, யோவான், திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலே இருந்து இறை பிரசன்னத்தை உணர்ந்தவராக மீட்பர் மெசியா வந்துவிட்டார் என்று கண்டு கொண்டு அக்களிப்பதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை பேரு வகையா துள்ளிற்று என்று எலிசபெத் அம்மாள் சான்று பகர்கின்றார். அப்படி என்றால் அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நற்கருணை பேழையாக தாங்கி சென்று இறை பிரசன்னத்தை அந்த இடத்திலே அவர் உழவ விட்டார். எனவேதான் அங்கே மகிழ்ச்சி ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது நாம் பார்க்கிறோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த சந்திப்பு அங்கே ஒரு மாபெரும் நிகழ்வை நிகழ்த்தியது. இறைவன் இந்த உலகிற்கு அன்னை மரியாள் வழியாக வந்துவிட்டார் என்பதனை எடுத்து இயம்புவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை சந்திக்கின்ற பொழுது இத்தகையதொரு நிகழ்வு நம்முடைய வாழ்வில் நடக்கின்றதா, அல்லது ஏண்டா இவன் வந்தான் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது எவ்வாறு அங்கே மகிழ்ச்சி பொங்கியதோ, அதே போன்று நம்மை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை சுவைக்கின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக அன்னை மரியாளுடைய சேவை எத்தகையதாக இருந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பணமும் பதவியும் பட்டமும் இருந்துவிட்டால் யாரையும் மதிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு சமுதாய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணம், பதவி, பட்டம் ஆகியவை சுயநல போக்கோடு நம் ஒவ்வொருவரையும் வாழ அது தூண்டுவதாக அமைகின்றது. ஆனால் அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அத்தகையதொரு இறைவனுடைய தாயாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை மீட்பரை மெசியாவை தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருந்தாலும் எந்த ஒரு தலைகணமும் இல்லாமல், சுயநல போக்கும் இல்லாமல், வயது முதிர்ந்த நிலையிலே தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக அன்னை மரியாள் யூதேயா மலை நாட்டுக்கு விரைந்து சென்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் எந்த ஒரு சுயநலமும் தலைகணமும் இல்லாமல் சாதாரண ஒரு நிலையிலே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடர்ந்து நடத்தியவராக இருக்கின்றார். இறைவன் தன்னை தேர்ந்து கொண்டார் என்பதற்காக எந்த ஒரு
தலைகணமும் இல்லாத ஒரு அன்னையாக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அன்னை மரியாள் வீரத்தின் விளைநிலமாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நேற்றைய தினம் சாந்தா கிளாரா கான்வென்ட்டில் திருப்பலி நிறைவேற்றியபோது அந்த சகோதரிகள் சொன்னார்கள், வில்லியனூர் மாதாவை பார்த்தாலே அப்படியே அந்த தாய் எவ்வளவு ஒரு அழகாகவும் எவ்வளவு ஒரு சாந்த சொருபியாகவும் இருக்கின்றாள் என்று எங்களால் உணர முடிகின்றது என்று கூறினார்கள். நான் அவர்களிடம் கூறினேன், அன்னை மரியாள் சாந்த சொருபை மட்டுமல்ல, மாறாக வீரத்தின் விளைநிலமாகவும் இருக்கின்றார். ஏனென்றால் யூதேயா மலைநாட்டிற்கு செல்வதற்கு அன்னை மரியாள் யாரையும் தன்னோடு துணைக்காக அழைத்து செல்லவில்லை. தன்னந்தனியான ஒரு பெண்மணியாக அவர் சென்றிருக்கின்றார். 3 நாள் பயணத்திற்கு பிறகுதான் அந்த யூதேயா மலைநாட்டை அடைய முடியும். அப்படி என்றால் வீரத்தின் விளைநிலமாக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கே உதவி தேவைப்படுகின்றது என்ற உடனேயே யாரையும் எதிர்கொள்ளாமல், யாரையும் எதிர்பார்க்காமல் விரைந்து சென்று எலிசபெத் அம்மாளுக்கு உதவுகின்ற எத்தகையதொரு சூழ்நிலையையும் அவர் தனதாக்கிக் கொள்கின்ற ஒரு பெண்மணியாக, வீரத்தின் விளைநிலமாக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே இருந்திருக்கின்றார். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெண்கள் என்றாலே அழுது கொண்டிருப்பவர்கள், பெண்கள் என்றாலே போதைப் பொருள் என்கின்ற மனநிலையை மாற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு முன் உதாரணமாக இருப்பவள் நம்முடைய அன்னை மரியாள். வீரத்தின் விளைநிலமாக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் இன்றைய விழாவை சிறப்பிக்கின்ற வேளையில் நம்மை சந்திக்கின்றவர்கள் மகிழ்ச்சியில் திளைக்கவும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறர் தேவையில் இருக்கின்ற பொழுது உடனே அன்னை மரியாளை போன்று விரைந்து சென்று நாம் உதவுகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது மரியின் மைந்தர்களாக இந்த மண்ணுலகத்தில் அவளது புகழை பாடுவோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் மதுரை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. பராமரித்தாலும் தந்தையே இறைவா, தம்மை முழுமையாக கையளித்த புனிதமிக்க அன்னை மரியாளின் பேரன்பை நீர் விரும்பி ஏற்று கொண்டீரே. அதே போல் மது மகத்துவத்திற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த மீட்பு பலியையும் கருணையுடன் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் இட்டதாள் உம்முடைய உரை பேரான திருமகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மதமகத்துவத்தை வானகு தூதரணிவர் மணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றன, கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வழியின் வழியாக உம்முடைய பிள்ளைகள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிந்து உடைய மக்களை நீர்தாமே கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துமாறு உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையை உயிர்த்த நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
மகிழும் வேளையிது என்னாயனேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 2 ஆண்டுகளாக நமது திருத்தலத்திலே உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றிய அருட்தந்தை சதீஷ்குமார் அவர்கள் இன்று ரெட்டியார்பாளையத்தின் உதவி பங்கு தந்தையாக இன்று மாலை பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். இன்று மாலை 5:30 மணிக்கு ரெட்டியார்பாளையத்திலே தந்தையவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். எனவே அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வருகின்ற முதல் சனிக்கிழமை 3ஆம் தேதி மாலை திருப்பலி முடிந்தவுடன் தந்தையவர்களுக்கு நமது திருத்தலத்தின் சார்பாக பிரியாவிடை அளிக்கப்படும். எனவே அதிலும் தந்தைக்கு கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக தந்தையவர்கள் நமது திருத்தலத்திலே சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கின்றார்கள். இறைமக்களுக்கு தேவையான அனைத்து ஆன்மீக பணிகளையும் முழு வேகத்துடன் சுறுசுறுப்புடன் தளரா மனதுடன் சிறப்பான விதத்திலே வெளியூரிலும் இங்கு வருகின்ற அன்னையின் பக்தர்களுக்கும் கிளைப்பங்குகளுக்கும் சென்று அனைத்து விதமான ஆன்மீக பணிகளை திறம்பட ஆற்றியிருக்கின்ற தந்தையவர்களுக்கு நம்ம திருத்தலத்தின் சார்பாக இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற முதல் சனிக்கிழமை 3ஆம் தேதி மாலை திருப்பலி முடிந்தவுடன் தந்தையவர்களுக்கு நமது திருத்தலத்தின் சார்பாக பிரியாவிடை அளிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தந்தையவர்களின் பணி சிறக்க அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த 2 ஆண்டுகளாக என்னை வழிநடத்திய இத்திருத்தல அதிபர் தந்தை அருட்பணி ரிச்சர்ட் அவர்களுக்கும் பல்வேறு விதங்களில் எனக்கு உதவி செய்த இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய பணிக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். என்னுடைய எளிய ஜெபத்தில் உங்களை அனுதினமும் நான் நினைவு கூறுவேன். தொடர்ந்து நீங்கள் அன்னையினுடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் என்றும் வளர உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமிக்க எங்கள் இறைவா, உம்முடைய விசுவாசிகள் எங்களுக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ள உம்மை நாங்கள் புகழ்ந்தேத்துகின்றோம். தூயாவியின் ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து எலிசபெத் அம்மாளை சந்தித்து உதவிட விரைந்து சென்ற மரியன்னையை போல நாங்களும் யாருக்கு எங்கள் பணி தேவைப்படுகிறதோ அவர்களை சந்தித்து உவப்புடன் பணிபுரிய தளரா உள்ளத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஞானம்
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலாம். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சரேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொண்டோம். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திருஇருதயமே, என் ரட்சணியமாயிரும், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.